காவியதான் பார்க்கணும்னு வேதி இருந்திருக்கு. ஆதிரா, அதையே நினைச்சிட்டு இருக்காத. நடந்தது நடந்து போச்சு. இனிமேதான் நீ தைரியமா இருக்கணும். மாப்பிள்ளை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அதனால நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காம உன் வாழ்க்கையை பாரு. மாப்பிள்ளைய குணமாக்குற வழிய பாரு. அவர் நல்லாயிட்டா உனக்கு ஒரு குறையும் வராது. எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு. ஆமா ஆதிரா, அம்மா சொல்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. இனிமே நடக்க போறதெல்லாம் நல்லதாவே இருக்கட்டும். சரி ஆதிரா, நான் கிளம்புறேன். ஏம்மா 2 நாள் இங்கே இருந்துட்டு போய்? இல்லம்மா, நீ வர சொன்னேன்னு சொன்னதும் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு புறப்பட்டு வந்துட்டேன். நடவுக்கு ஆள் வந்திருப்பாங்க. நான் 1 வாரம் கழிச்சு வந்து பாக்குறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இரு. சரிம்மா, இருங்கம்மா, ஏதாவது சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, இன்னொரு நாள் வரேன். இவங்க 2 பேரையும் பாத்துக்கோங்க. என்னம்மா நீங்க அதை சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள, காஃபியாவது சாப்பிடுங்கம்மா. ஹலோ. டேய் விக்கி, நான் கண்மணி பேசுறேன். சொல்லு கண்மணி. நீ எங்க இருக்க? ஏன்? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ உடனே கிளம்பி. இரு. நான் உடனே கிளம்பணுமா? அது முடியாதுமா. ஏண்டா? நான் காலேஜ்ல இல்ல. ஊர் சுத்த கிளம்பிட்டியா? இல்லடி, ப்ராஜெக்ட் விஷயமா அவுட் ஆஃப் டவுன் வந்திருக்கேன். நாளைக்கு தான் காலேஜ் வருவேன். நாளைக்கு தான் வருவியா? என்னாச்சு கண்மணி? ஏதாவது எமர்ஜென்சியா? கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோயேன். என்னாச்சு? என்ன பிரச்சனை? டேய், நீ பதற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு உன்னோட கொஞ்சம் பேசணும். அதான் நேர்ல வந்தேன்னா நல்லா இருக்கும். இப்போ சான்ஸே இல்லை. என்னன்னு ஃபோன்லேயே சொல்லு. நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன். ஃபோன்லையா? பரவாயில்ல, சொல்லுடி. என்ன பிரச்சனை? நான் சக்குவை லவ் பண்றேன்ல. ஆமா. அது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? அதனால அப்பா ஏதாவது பிரச்சனை பண்றாரா? அதை விடுறா, இப்ப அது இல்ல பிரச்சனை. சக்குவை கூப்பிட்டு பேசுற மாதிரி அப்பா அவனை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. அப்புறம் அதோட சக்குவை விடல, நம்ம பூவலிங்கம் சித்தப்பா மூலமா ஆளை வச்சு அவனை கொல்லவும் ட்ரை பண்ணாங்க. ஐயோ, சக்கரவர்த்திக்கு என்னாச்சு? நல்ல வேலைடா, அவனுக்கு எதுவும் ஆகல, தப்பிச்சிட்டான். அப்பா இப்படி நடந்துக்குவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. எனக்கு அப்படியே அவர் மேல ஆத்திரமா வருது. என்னால முடியலடா, அவர் மேல கோவமா வருது. அதான் அவரை நேர்ல பார்த்து 4 கேள்வி கேட்கலான்னு கிளம்புறேன். நீ மட்டும் தனியா வா. ஆமாண்டா, அதான் நீ என் கூட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும்னு நினைச்சு உன்னை கூப்பிட்டேன். அவசரப்படாத கண்மணி. நீ அப்பா கூட சண்டை போடுறது எனக்கு சரியா படல. ஏண்டா? அவர் பண்ண தப்பு தானே? அவர் பண்ணது தப்பு தான். ஆனா
நீ தனியா போய் அவர்கிட்ட கேட்டா கோவத்துல அவர் உன்னை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு நான் பயப்படுறேன். அப்படி என்னடா அவர் பண்ணுவாரு? மிஞ்சி போனா அடிப்பாரு, அவ்வளவுதானே? அதுக்காக அவர் பண்ண தப்ப சரின்னு விட்டுற முடியுமா? நான் அப்படி சொல்லல. அவர் கோவத்துல கண்ணு முன்னு தெரியாம நடந்துப்பாரு. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. பார்த்து கண்மணி, நீயும் கண்ட்ரோல் இல்லாம கோவமா நடந்துக்காத. கொஞ்சம் பொறுமையா பேசு. நான் நாளைக்கு வந்து அப்பா கிட்ட பேசுறேன். கண்டிப்பா நாளைக்கு வருவல? கண்டிப்பா வந்துருவேன். நீ தைரியமா போ. நீ அப்பா கிட்ட பேசும்போது கவனமா பேசு. புரிஞ்சுதா? சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ மறக்காம நாளைக்கு வந்துரு. நான் கண்டிப்பா வருவேன். நீ தைரியமா போ. சரிடா, பாய். ஓகே, பாய். ஆதிரா, ஆதிரா. ஆண்டி, எவ்வளவு நேரமா இப்படியே இருப்ப? வாம்மா, கோவிலுக்காவது போயிட்டு வரலாம். இல்ல ஆண்டி, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. எனக்கு எங்க வரவும் மனசே வரல. உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. சின்ன வயசுலயே அனாதை ஆயிட்ட. பெத்தவங்க யாருன்னு தெரியல. சாமி நம்மளை இப்படியா சோதிக்கணும்னு அத பத்தி நினைச்சாலே வேதனையாதான் இருக்கும்.